லென்ஸ்லாம் லென்ஸ்லாம் வந்து அவர் ஹென்ரிச் லென்ஸ் கண்டுபிடிச்சதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா லென்ஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். ஃபாரடேவோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷனில் நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? என்ன ஃபார்முலா அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d5b டிவைடட் பை dt, இல்லைனா இன்னொன்று பார்த்தோம் மைனஸ் n இன்ட்டு d5b டிவைடட் பை dt அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஃபார்முலாவில் இந்த நெகட்டிவ் சைன் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சைன் வந்து பின்னாடி அடுத்து வர டாப்பிக்கில் பார்த்துருப்போம். அந்த பின்னாடி வர டாபிக் தான் இப்போ அதுதான் என்ன அப்படின்னா லென்ஸ்லா. இந்த ஈக்குவேஷனில் போடுற மைனஸ் ஏன் போடுறோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த லென்ஸ்லாவில் தான் நம்ம பார்க்குறோம். ஜெர்மன் ஃபிசிஸ்ட் German physicist Heinrich Lenz performed his own experiments on electromagnetic induction and deduced a law. அந்த அப்போ டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட், டிட்டர்மைன் த டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்ட் கரண்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து நம்ம லென்ஸ்லா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லென்ஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா இது லென்ஸ்லா ஸ்டேட்ஸ் தட் direction of induced current in such that it always opposes the cause responsible for its production. அதாவது நம்ம எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் ஃபினாமினன் பார்த்தோம் இல்லைங்களா? அப்படின்னா எப்போல்லாம் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கோ அப்போல்லாம் நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன். அதில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை இன்டியூஸ்டு கரண்ட்டுனும் அந்த இஎம்எஃப் வந்து நம்ம இன்டியூஸ்டு இஎம்எஃப்னு சொல்வோம். அப்போது அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ். இன்டியூஸ்டு கரண்ட் இஸ் சச் தட் இட் ஆல்வேஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு என்ன காஸ் நடக்குதோ, என்ன நிகழ்வு நடக்குதோ அதை என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்போது பாருங்க, Faraday discovered that when magnetic flux linked with the coil changes and electric current is induced. பாருங்க, இது ரொம்ப முக்கியம். Here the flux change is the cause while the induction of current is the effect. சரிங்களா? காஸ் இது, எஃபெக்ட் இது. காஸ்னா நடக்கிற நிகழ்வு, அதனால் விளைவு என்ன அப்படின்னா எஃபெக்ட். அடுத்து லென்ஸ் லா சேஸ் த எஃபெக்ட் இஸ் ஆல்வேஸ் அப்போசஸ் த காஸ். அப்போது இந்த கரண்ட்டு எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு ஃப்ளக்ஸ் சேஞ்சை என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். பாருங்கள், induced current would flow in a direction it could opposes the flux change. இப்போ லென்ஸ்லாவை பற்றி நல்லா இன்னும் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2 இல்லுஸ்ட்ரேஷன் நிகழ்வு இருக்குது. அதுக்கு முன்னாடி லென்ஸ்லா இன்னும் அதில் டைரக்ஷன் வரும். அந்த டைரக்ஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை பற்றி நமக்கு தெரியணும். அந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் என்ன அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வந்து நம்ம 3rd யூனிட்டில் இருக்குது. அதாவது இந்த இமேஜ் பாருங்கள், இந்த இமேஜு ப்ளூ கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இமேஜ் பாருங்கள். இந்த ஃபிங்கர்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது நம்மளோட தம்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு அந்த ஃபிங்கர்ஸ் மீதி இருக்க 4 ஃபிங்கர்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மடக்கியிருக்கோம். அதில் இந்த பீன்னு போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் மடக்குன டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் கரண்ட் வந்து எக்ஸ்டெண்டட் தம் டைரக்ஷன், நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில். இப்போ ஒரு நேராக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயிட் கண்டக்டரில் இப்போது இதுதான் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற கண்டக்டர். இந்த டைரக்ஷனில் கரண்ட் ஐ இருந்தால் இந்த ஃபிங்கர்ஸ் நம்ம இங்கே மடக்கி போட்டிருக்காங்க இல்லையா இந்த இடத்துல, அப்போது இந்த மாதிரி
கர்வாக இந்த கர்வ் ஷேப்பில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதுதான் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். பாருங்கள், இந்த இமேஜ்லேயும் தெரியும். இந்த எக்ஸ்டெண்டட் தம்போட டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இந்த ஃபிங்கர்ஸ் நம்ம இந்த ரெட் கலர் போட்டிருக்கோம்ல, இப்போ இந்த ஷேப்பில் நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கிறது நமக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். If we hold the current carrying conductor in our right hand such that the thumb points a direction of current flow and the fingers encircling the wire points in the direction of magnetic field lines produced. அப்போ இந்த டைரக்ஷனில் நமக்கு கரண்ட் இருந்தால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்கும், அதாவது பி. சப்போஸ் கரண்ட் அப்வர்ட்ஸில் இல்லாமல் இந்த மாதிரி கரண்ட் இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இந்த கிளாக் வைஸ் இப்படி இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இதை தான் நம்ம லென்ஸ்லாம் யூஸ் பண்ணி டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். லென்ஸ்லால் இலுஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோன்னா இன்னும் லென்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போது இலுஸ்ட்ரேஷன் நம்பர் 1 வந்து இதில் பாருங்கள், இங்கே இந்த ஃபிகர் ABCD அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிற ஒரு கண்டக்டர். அதில் இந்த AB ஆமை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்வர்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ் நம்ம நகர்த்திக்கலாம். இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நமக்கு என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த கிராஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம எடுத்திருக்கிற ABCD அப்படிங்கிற அந்த கண்டக்டரோட பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இப்போது இந்த செகண்ட் இமேஜ் பாருங்கள், AB அப்படிங்கிற அந்த கண்டக்டரை கொஞ்சம் அவுட்வர்ட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், புல் பண்ணியிருக்கோம். அப்படி புல் பண்ணுறப்ப இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குங்களா. இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் இவ்வளோ வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ அதில் இருக்கிற ஃப்ளக்ஸு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. அப்போ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் அப்படின்னாவே நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட் I. இப்போது கூடவே இன்னொன்று ரெட் கலர் டாட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ரெட் கலர் டாட் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கரண்ட்டை கேரி பண்ணுற கண்டக்டரை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருந்தால் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது இப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்னால இருக்கிற ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ரெட் கலர் டாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த இமேஜில் பாருங்கள், அதாவது இதில் நம்ம இந்த டாட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ இந்த கிராஸாக இருக்கிறது நமக்கு ஆக்டிங் இன்வர்ட்ஸ். அதுவே இந்த இன்டியூஸ்டு பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலர் பட் அவுட்வர்ட்ஸ். அப்போ இன்வர்ட்ஸில் ஆக்ட் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அப்போது அந்த காசை என்ன பண்ணுது, ரெடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு. இந்த C ஃபிகரில் பாருங்கள், ஏரியா நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா சின்னதாக இருக்குது, குறைஞ்சிருக்கு. அப்போது ஏபிங்கிற அந்த மெட்டாலிக் ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த மெட்டாலிக் ஃப்ரேமில் AB சைடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உள்ளே கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஃப்ளக்ஸு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். அப்போது ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, இந்த டைரக்ஷனில் ரைட் சைடு மாதிரி போட்டிருக்காங்களா, இங்கே லெஃப்ட், இந்த ஃபிகரில் Bயில் வந்துட்டு லெஃப்டில் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். இப்போது இந்த இன்டூ மார்க் மாதிரி இருக்கிறது ஆக்டிங் இன்வர்ட்ஸ். இதில் ரெட் கலரில் ப்ரொடியூஸ் ஆகிறது நமக்கு என்னது, எக்ஸ்டர்னலாக நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால வர மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா அப்போஸ் பண்ணும். அப்போது இந்த
கரண்ட்டோட டைரக்ஷன் இன்டியூஸ்டு கரண்ட் சேஞ்ச் ஆனதுனால நமக்கு இங்கே பி என்ன இருக்குது, இன்வெர்ட்ஸாக இருக்குது. இதுவும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத அப்போஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த இலுஸ்ட்ரேஷனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதாவது இதில் நம்ம மெட்டாலிக் ஃப்ரேம் ஏபிசிடி அப்படிங்கிற மெட்டாலிக் ஃப்ரேமை அப்படியே ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இந்த மெட்டாலிக் ஃப்ரேமோட ஏரியாவுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் இன்வெர்ட்ஸில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம ஃப்ளக்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பிளேனில் ஆக்ட் ஆகிற அந்த மெட்டாலிக் ஃப்ரேம் சர்ஃபேஸில் அதில் ஆக்ட் ஆகிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிக்ரீஸ் பண்ணுறோம். எது எப்படின்னாலும் இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, இதுலேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் இன்டியூஸ்டு கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ்ட் ஆகிற இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இதில் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோன்னா கன்சிடர் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் இட்ஸ் ஃபீல்ட் லைன் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த பேப்பர் அண்ட் பாயிண்டிங் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ பார்த்த அந்த டயக்ராம் இதில் எ ரெக்டாங்குலர் மெட்டாலிக் ஃப்ரேம் ஏபிசிடி இஸ் பிளேஸ்ட் இன் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்து the arm AB is movable. அடுத்து the plane வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு. ஸோ இட் கேன் ஸ்லைட் டுவர்ட்ஸ் ரைட் ஆர் லெஃப்ட். இப்போது if the arm AB slides to our right side, the number of field lines passing through the frame ABC increases and a current is induced. ஃப்ளக்ஸ் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபீல்டு லைன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுனாலே ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த அப்போது நமக்கு கரண்ட் இன்டியூஸ் ஆகுது. அப்போது அடுத்து பாருங்கள், ஆஸ் சஜஸ்டட் பை லென்ஸ் லா த இன்டியூஸ்ட் கரண்ட் opposes this flux increase and it tries to reduce it by producing another magnetic field pointing outwards opposite to the existing magnetic field. ஏற்கனவே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுவும் எப்படி சொல்கிறாங்க, the induced current opposes this flux increase and it tries to reduce it by producing another magnetic field. induced current ப்ரொடியூஸ் ஆகிறத அப்போஸ் பண்ணுது. சரியா, எப்படி அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணி அப்போஸ் பண்ணுது. அடுத்து the magnetic lines of this induced field are represented by red color circles. அடுத்து பாருங்கள், ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the induced current is found to be anti-clockwise by using right hand thumb rule அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது இப்போ நம்ம ஏபிசிடி அப்படிங்கிற மெட்டாலிக் ஃப்ரேம் இப்படி இருக்குது அப்படின்னா இன்வெர்ட்ஸ், அதாவது இந்த கிராஸாக நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டிங் இன்வெர்ட்ஸ் அப்படின்னா நம்ம தம்பை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆக்சுவலி இது இன்வெர்ட்ஸ் அப்படிங்கக்குள்ள நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் பார்த்தோம் இல்லைங்களா, இது வந்து கரண்ட்டோட டைரக்ஷனாக இருந்தால் இந்த கேர்ள் வந்து நமக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். இப்போ இப்படியே மாற்றிக்கலாம். இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸாக இருக்குது. இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டு இப்படி இருக்கும் சர்க்குலர் லூப் ஃபார்மில். சரியா, அப்போ இன்வெர்ட்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட்டு இந்த டைரக்ஷன், அதுவே அவுட்வேர்ட்ஸ் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா கரண்ட்டு இந்த டைரக்ஷன் கிளாக் வைஸ் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்து the leftward motion of the arm AB decreases the flux. அப்போது the induced current this time produces a magnetic field in the inward direction. Red colored crosses the direction that is in the direction of existing magnetic field. இப்போ இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் மாறுறதுனால
ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் மாறுது. இப்போது இந்த டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த கிராஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வெர்ட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அதே டைரக்ஷன்லேயே இருக்குது. அப்போது therefore the flux decreases opposed by the flow of induced current. அப்போது இன்டியூஸ்டு கரண்ட் இந்த ஃப்ளக்ஸு டிக்ரீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டியூஸ் கரண்ட் வந்து இந்த ஃப்ளக்ஸு டிக்ரீஸை அப்போஸ் பண்ணுது. therefore the flux decrease is opposed by the flow of induced current. அப்போது இப்போ வந்து induced current flows in clockwise direction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே நம்ம மெட்டாலிக் ஃப்ரேமு எந்த ஃப்ளக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். இங்கே மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ். இங்கே அதாவது இந்த இடத்துல ஆன்டி கிளாக் வைஸ், இங்கே ஆன்டி கிளாக் வைஸ், இங்கே வந்து கிளாக் வைஸ். இப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஏற்கனவே இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அவுட்வேர்ட்ஸ். இது அதே டைரக்ஷன்லேயே இருக்குது இன்வேர்ட்ஸ். இந்த அவுட்வேர்ட்ஸ்லேயும் சரி இந்த இன்வேர்ட்ஸ்லேயும் சரி ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டிக்ரீஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற இந்த ரெட் கலர் டாட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணும். இங்கே கிராஸாக போட்டிருக்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் வந்து ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆகிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் இருந்தாலும் இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற கிளாக்வைஸ் இன்டியூஸ்டு கரண்ட்டை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும், அப்போஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா இந்த இன்டியூஸ்டு கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு, இன்டியூஸ்டு கரண்ட்டு தான் ஃப்ளக்ஸையே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல டிக்ரீஸ் பண்ணியிருக்கணும் எடுத்துக்கலாம். நம்ம புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் கரண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணுது அப்படின்னும், இந்த சி ஃபிகரில் இந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு தான் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ்க்கு ரீசன்னும் கொடுத்துருப்பாங்க. எப்படினாலும் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் நமக்கு என்ன அப்படின்னா அந்த கரண்ட்டை வந்து நமக்கு ரெடியூஸ் பண்ணணும். அந்த 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 இடத்துல ப்ரெசென்ட் ஆகிருக்கிற ஒரு காசு சொல்கிறோம் இல்லையா, அந்த காசு வந்து அந்த எஃபெக்ட்டுக்கு அப்போஸ் பண்ணணும். அப்போது இங்கே வந்து காசாக ப்ரொடியூஸ் ஆகிற அப்போசிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எஃபெக்ட்டு அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது. இங்கேயும் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்டியூஸ்டு கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ரெடியூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்து லென்ஸோட செகண்ட் இலுஸ்ட்ரேஷன். இந்த இலுஸ்ட்ரேஷனோட எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இமேஜ் பார்த்தோன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த லெசனோட இன்ட்ரொடக்ஷன்லேயே பார்த்துருக்கோம். கரண்ட்டை கேரி பண்ணுற லூப் வந்து நமக்கு என்னவாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். அது வந்து ஆம்பியர் ப்ரூஃப் பண்ணியிருப்பார் அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு இந்த மாதிரி கரண்ட்டை கேரி பண்ணுற ஒரு லூப் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு பார் மேக்னெட், நார்த் போல் சவுத் போல் இருக்கிற ஒரு பார் மேக்னெட் மாதிரி. இதுன்னும் எப்படி இந்த நார்த் போல் சவுத் போல் இருக்கிற ஒரு பார் மேக்னெட்டோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமோ, கரண்ட்டை கேரி பண்ணுற லூப்பில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் சிமிலர், ரெண்டும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 3rd யூனிட்டில் நம்ம பார்த்ததுக்கும். இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே கரண்ட்டை கேரி பண்ணுற லூப் நிறையா இருக்குது. இதுக்கு பேர் சோலினாய்டு அப்படின்னு பேர். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்து இந்த மாதிரி காயில் இப்படி இந்த சர்க்கிள் ஷேப்பில் நம்ம ஊன் பண்ணி வச்சுருந்தோன்னா அதுக்கு பேர் வந்து சோலினாய்டு. இப்போது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பார் மேக்னெட் கொண்டு வரும். இந்த பார் மேக்னெட்டில் இந்த ரெட் கலர் நார்த் போல், ப்ளூ கலர் சவுத் போல். இப்போது இந்த மேக்னெட்டை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்குது. நோ மோஷன் அப்படிங்கிறதுனால இந்த கேல்வனோமீட்டரில் 0 டிஃப்ளெக்ஷன் இல்லை, டிஃப்ளெக்ஷன் இல்லாமல் இருக்குது. அடுத்து இந்த இமேஜ் செகண்ட் பாருங்கள், பி. இந்த பியில்
இப்போது இந்த பி இமேஜில் இந்த கரண்ட்டை கேரி பண்ணுற லூப் இருக்குது. இப்போ நம்ம மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டுட்டு வரப்ப இந்த ஃப்ளக்ஸில் நம்ம நியராக கொண்டுட்டு வர இந்த ஃப்ளக்ஸில் சேஞ்சஸ் இருக்கும். அப்போ இதில் இந்த இடத்துல நமக்கு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த எண்டு நார்த் போல், இந்த எண்டு சவுத் போல். அதாவது இங்கே நார்த் போல், இங்கே சவுத் போல். இப்போ பார் மேக்னெட்லேயும் நார்த் போல், இங்கே இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுலேயும் நமக்கு நார்த்து, ரெண்டு நார்த்துக்கும் நடுவில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போது நம்ம மேக்னெட்டை ஃபர்தராக இங்கே இப்படி நகர்த்துறப்ப அந்த ப்ரொடியூஸ் ஆகிற இங்கே இருக்கிற நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம மேக்னெட்டை நகர்த்த விடாமல் என்ன பண்ணுது, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால அப்போஸ் பண்ணுது. அதே இது இந்த சி டயக்ராம் பாருங்கள். நம்ம மேக்னெட்டை என்ன பண்ணுறோம், உள்ளே இங்கே இந்த டைரக்ஷனில் நகர்த்திட்டு இப்போ மறுபடியும் இந்த டைரக்ஷனில் வெளியில் புல் பண்ணுறோம், எடுக்கிறோம். அப்படிங்கக்குள்ள இந்த எண்டு நமக்கு என்ன ஆகிக்குது அப்படின்னா சவுத் போல் ஆயிடுது. அப்போஸ் பண்ணுற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்வெர்ட்ஸ் ஆக்ட் ஆகும். நம்ம முன்னாடி இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து பி இமேஜில் வந்துட்டு நார்த் போல் சவுத் போலாக இருக்கிறது. இங்கே மேக்னெட்டோட நம்ம டைரக்ஷனை மாற்றின உடனே இங்கே வந்து சவுத் போல் நார்த் போல் ஆயிருக்கு. இப்போது பாருங்கள், இங்கே நார்த் போல், இங்கே சவுத் போல், ரெண்டுக்கும் நடுவில் அட்ராக்ஷன் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணும், அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மேக்னெட்டை நகர்த்த முடியாது. இந்த இமேஜில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு, அதனால் மேக்னெட்டை நகர்த்த முடியாது. இங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸு, அதனால் மேக்னெட்டை நம்ம அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் நம்ம எந்த ஒர்க்குமே டன் பண்ணாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நகர்த்த முடியாது. அப்போது இதில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் இருக்குது. கேல்வனாமீட்டரில் ரைட் சைட் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது, இங்கே லெஃப்ட் சைட் டிஃப்ளெக்ஷன் காமிக்குது. இங்கே இந்த டிஃப்ளெக்ஷனை பொறுத்து இங்கே போல்ஸ் நமக்கு என்ன ஆகிக்குது, சேஞ்ச் ஆகிக்குது. அப்போது எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு, இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணும் அப்படின்னா நாம் இங்கே செய்யக்கூடிய காசை பாதிக்கும். அதாவது செய்ய விடாமல் தடுக்கும். அப்போ நம்ம அதை மீறி நம்ம அதை செய்யணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், ஒர்க் டன் பண்ணணும். அதுதான் நம்ம லென்ஸ் லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இல்லுஸ்ட்ரேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், லெட் அஸ் மூவ் அ பார் மேக்னெட் டுவர்ட்ஸ் த சொலினாய்ட். சொலினாய்ட்னா என்ன சொன்னோன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் நம்ம காயில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் சொலினாய்டுன்னு சொன்னோம். வித் இட்ஸ் நார்த் போல் பாயிண்டிங் த சொலினாய்ட், ஃபிகரில் நம்ம காமிச்சிருக்க மாதிரி. திஸ் motion increases the magnetic flux of the coil, which in turn induces an electric current. induce பண்ணும், அது electromagnetic induction phenomenon. Due to the flow of induced current, the coil becomes a magnetic dipole. இது பாருங்க, அப்போ அந்த காயில் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு மேக்னெட்டிக் டைபோலாக ஆக்ட் ஆகுது. டைபோல்னா நார்த் போல் சவுத் போல், டைபோல். whose two magnetic poles are either end of the coil. அப்போது மேக்னெட்டிக் டைபோல் ப்ரொடியூஸ் ஆகி ரெண்டு மேக்னெட்டிக் போல்ஸும் காயிலோட எண்டில் இருக்கு. இப்போது in this case the cause producing the induced current is the movement of the magnet. சரியா, cause producing the induced current, மேக்னெட்டை நகர்த்துறது காசு, அது என்ன பண்ணியிருக்கு, இன்டியூஸ்ட் கரண்ட் எஃபெக்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அப்போது அக்கார்டிங் டு லென்ஸ் லா induced current should flow in such a way that it opposes the movement of a north pole towards the coil. அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு நம்ம மேக்னெட்டை நகர்த்த விடாமல் தடுக்குது. ஏன், அதனால ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் போல க்ரியேட் பண்ணியிருக்கு. அப்போ ரெண்டுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அடுத்து இட் இஸ் பாசிபிள் if the end nearer to the magnet become north pole, then it repels the north pole of a bar magnet
and opposes the moment of a magnet. அடுத்து, once the pole ends are known, the direction of an induced current could be found by using right hand thumb rule. right hand thumb rule அப்படின்னா என்ன? எக்ஸ்டெண்டட் தம்போட டைரக்ஷன் கரண்ட்டோட டைரக்ஷனாக இருந்தால் கேர்லிங் ஃபிங்கர்ஸ் அந்த வளைஞ்சிருக்கிற ஃபிங்கர்ஸ் எல்லாமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருக்கும். அதுதான் நம்ம தம்ப் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த யூஸ் பண்ணி நம்ம டைரக்ஷன் பண்ணுறோம், பார்க்குறோம். தென் அடுத்து, when the bar magnet is withdrawn, the nearer end becomes south pole, which attracts the north pole of a bar magnet, opposing the receding motion of the magnet. அப்போது இங்கே நம்ம இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா காஸ். இங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது எஃபெக்ட். அப்போ இந்த எஃபெக்ட் காசை அப்போஸ் பண்ணுது. இங்கேயும் அப்படி தான், சரிங்களா? அதாவது நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் லாவில் அப்படின்னா, அதாவது லென்ஸ் லாவில் ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட் அப்போசஸ் த ரிலேட்டிவ் மோஷன்னு பார்த்துருப்போம். அப்போ இன்டியூஸ்டு கரண்ட் அப்போஸ் பண்ணுதுன்னு சொல்கிறத விட இன்டியூஸ்டு கரண்ட்னால் இன்டியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, அந்த காசை அப்போஸ் பண்ணியிருக்கு. நம்ம அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லாமல் நம்ம டெஃபினிஷன், அதாவது லா ஸ்டேட்மெண்ட்டில் பூரா நம்ம இன்டியூஸ்டு கரண்ட் அப்போசஸ்ன்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போது லென்ஸ் லா states that the direction of the induced current is such that it always opposes the cause responsible for its production. இதுதான் நம்ம லென்ஸ்லா. எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு, அந்த இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆக காரணமாக இருந்த அந்த வேலை நம்ம ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதை அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் லென்ஸ்லா. அப்போது நம்ம ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார்முலாவில் நம்ம இஸ் ஈக்குவல் டு -n இன்ட்டு d∅b டிவைடட் பை dt. இதில் இந்த நெகட்டிவ் சைன் டியூ டு எதனால், லென்ஸ் லா. லென்ஸ்னால தான் இந்த நெகட்டிவ் சைன். அந்த கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பற்றி நமக்கு தெரியும் இல்லைங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட். ஒன் ஃபார்ம் தான் இன்னொரு ஃபார்மாக நமக்கு என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது. அப்போது லென்ஸில் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை ஒபே பண்ணுது. அப்போது எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், த ட்ரூத் ஆஃப் லென்ஸ் லா கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை யூஸ் பண்ணி லென்ஸ் லாவை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன் இஸ் அஸ் ஃபாலோஸ். அக்கார்டிங் டு லென்ஸ் லா, when a magnet is moved either towards or away from a coil, the induced current produced opposes its motion. அதான் லென்ஸ் லா. நமக்கு தெரியும் இல்லைங்களா, மேக்னெட்டை நம்ம டுவர்ட்ஸாக கொண்டு போனாலும் அவேவாக கொண்டு போனாலும் எப்படினாலும் அப்போஸ் பண்ணுது. டுவர்ட்ஸாக கொண்டு போனால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது, அவேவாக வரப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. நம்மளால் மேக்னெட்டை நகர்த்த முடியல. ஆஸ் அ ரிசல்ட் there will always be a resisting force on the moving magnet. எப்பயுமே நமக்கு ஒரு resisting force இருக்குது. Work has to be done by some external agency to move the magnet against the resisting force. அதாவது மேக்னெட்டை, புரியுது இல்லைங்களா நம்ம எந்த ஃபிகர் சொல்கிறோன்னு? இந்த இமேஜ் தான். இதில் பாருங்கள், இங்கே நம்ம மேக்னெட்டை டுவோர்ட்ஸாக நகர்த்துறதுக்கும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இங்கே மேக்னெட்டை நம்ம அவேவாக நகர்த்துறதுக்கும் நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ இங்கே டுவோர்ட்ஸாக நகர்த்துறதுக்கு நம்ம இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா வேலை செய்யும், ஒர்க் டன் பண்ணணும். ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி தேவைப்படுது. இங்கேயும் நம்ம அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்லேருந்து அந்த மேக்னெட்டை வெளியில் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது work has to be done by some external agency to move the magnet against this resisting force.
Here, the mechanical energy of a moving magnet is converted into electric energy, which in turn gets converted into joule heat in the coil. That is, energy is converted from one form to another. மேக்னெட்டை நம்ம நகர்த்துறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒர்க் டன்னு ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டாகவும், கரண்ட்டை கேரி ஆகுது ஒரு கண்டக்டரில் அப்படின்னாவே ஹீட் கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஆகும். அது ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் படி. அப்போ அந்த ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட் படி அதில் கொஞ்சம் ஹீட் எனர்ஜியாகவும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் நம்ம கொடுக்குற ஒர்க் டன் கன்வெர்ட் ஆயிடுது. இப்போது அப்படி இல்லாமல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல், அதாவது நம்மளோட அந்த காசை வந்து அப்போஸ் பண்ணாமல் இருந்தால், ஆன் த கான்ட்ரரி டு லென்ஸ் லா, let us assume that the induced current helps the cause ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட்ஸ் ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற இன்டியூஸ்டு கரண்ட்டு நம்மளோட ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணலை அப்படின்னா, நம்ம கம்மியாக எனர்ஜி கொடுத்தோன்னா போதும். லேசாக மேக்னெட்டை மூவ் பண்ணாலே அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாருங்கள், நவ் when we push the magnet little bits towards the coil, the induced current helps the movement of a magnet towards the coil. ஆனால் அது என்னாகாது, நடக்காது. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ஒரு ஃபார்ம் எனர்ஜி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக தான் கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ நம்ம கொடுக்குற ஒர்க் டன் தான் நமக்கு இன்டியூஸ்ட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாகவும் ஹீட் எனர்ஜியாகவும் ப்ரொடியூஸ் ஆகிருக்க முடியும். நம்ம ஒர்க் டன்னே கொடுக்காம நமக்கு இன்டியூஸ்டு கரண்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதுதான் சொல்கிறாங்க. The magnet starts moving towards the coil without any expense of energy. This then become a perpetual motion machine. Perpetual motion machine அப்படின்னா, ஒரு மெஷினை வந்து நம்ம ஒர்க் பண்ணாதானே, அதாவது நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி மூலியமாக தான் அந்த மெஷினை நம்ம ஒர்க் பண்ண முடியும். எதுவாக இருந்தாலுமே ஒரு நிகழ்வு நடக்குது எதுவாக இருந்தாலும். பெர்பச்சுவல் மோஷன் அப்படின்னா எப்பயுமே மூவிங்லேயே இருக்கிறது, எப்பயுமே அந்த செயல் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது. நம்ம தான் ஒர்க் டன்னே பண்ணலையே, அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்ருக்குமா அப்படின்னா, இன் ப்ராக்டிஸ் நோ சச் மெஷின் இஸ் பாசிபிள். அது மாதிரி ஒரு மெஷின் என்னாகாது, கிடையாது. ஸோ therefore the assumption that the induced current helps the cause is wrong. அப்போ எப்பயும் நமக்கு என்னென்னு எடுத்துக்கிறோம், opposes the relative motion. அப்போ லென்ஸ்லா என்னது, லென்ஸ்லா states that the direction of the induced current is such that it always opposes the causes responsible for its production. அப்போ லென்ஸ்லாவை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம்னா, E is equal to -n into d∅dt, அதாவது φb மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா லென்ஸ்லாம் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். அப்போ லென்ஸ்லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி.